السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. سلام good جماعة. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய மாணவர்களே மற்றும் மாவட்டத்தின் பொறுப்புதாரிகளே, நமது கிளையின் நிர்வாகிகளே, மேலும் நமது மாணவர்களுடைய பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். இப்படிதானே இல்லையா தம்பி? நேரம் தொல்ஹா, அப்படிதானே இல்லையா? எந்த நிகழ்ச்சியில நம்ம ஒன்று குழும்பி இருக்கிறோம்? கவனிங்க, எந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒன்று குழும்பி இருக்கிறோம்? அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றம். அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றம் என்கின்ற மாணவர்களை உருவாக்கக்கூடிய அடுத்த கட்ட பணியில அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நமது கிளையின் ஒத்துழைப்பின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறோம்? அடுத்த ஒரு துவக்கமாக இந்த மன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மன்றத்தின் 2 பொறுப்பாளர்கள் இருக்கிறார். அது மாணவர்களே இருக்கிறார். இந்த மன்றத்தை முழுமையாக நிர்வகிப்பது மேற்பார்வையாளர்களுக்கு கீழே மாணவர்களே இருந்து, இந்த சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடு செட்டப்ங்கிறது அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மன்றத்துக்குன்னு சொல்லி ஒரு செயலாளர் இருக்கிறார். மாணவர் மன்றத்திற்கு செயலாளர் யாருமா? முசாப், மாணவர் முசாப் இருக்கிறார். அதே போன்று இந்த மாணவ மன்ற செயலாளருக்குன்னு சொல்லி பொருளாளர் இருக்கிறார். பொருளாளர் யாருமா? கை தூங்க. சல்மான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கட்டத்தில் கண்ணியப்படுத்த அடிப்பில் நம்ம இது காட்டுவோம். மாணவ மன்ற தலைவராக நான் இருக்கிறேன். மேற்பார்வையாளர் ஆலோசகராக நம்முடைய கிளையின் தலைவர் அமீரம் சபை இருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, படிக்கிறோம், வாழ்க்கையில் அமல்படுத்துறோம். எப்படி படிக்கிறோம், வாழ்க்கையில் அமல்படுத்துறோம். அதோடு இஸ்லாம் முடிஞ்சிருச்சா? அது என்ன செய்யணும்? பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இப்படிதானே இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுமா, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் சொல்கின்றான், வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் மனிதன் நிச்சயமாக இதில் இருக்கிறான், நஷ்டத்தில் இருக்கின்றான். அவன் அழிவுள்ள நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். யாரை தவிர? 4 பண்புடையவர்களை தவிர, ஈமான் கொண்டு கல்வியை கற்று நல்ல அமல்களை செஞ்சு அப்புறம் என்ன செய்யணும்? தஅவா செய்ய வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும். மேலும் அழைப்பு பணி செய்யும் போது சில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும். அது எப்படி எதிர்கொள்ளணும்? பொறுமையோடு எதிர்கொண்டு போக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி பெற்ற கூட்டம் என்பதாக 4 பண்புகளை நமக்கு சொல்லி தருகின்றான். அந்த 4 பண்புல ஈமான் கொண்டிருக்கிறோமா? கல்வி கத்துக்கிறீங்களா? அதுக்கு தான் கல்வி கத்துக்கிறக்காக வரீங்க, படிக்கிறீங்க, அமல் செய்யறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஃபஜ்ர் தொழுதீங்க, அப்படிதானே? குர்ஆனை படிக்கணும்ங்கிறத நம்ம சொல்லி அதை அமல்படுத்துறோமா? இதோடு நின்று விட்டா போதுமா? போதாது. என்ன செய்யணும்? நம்ம எதை படிச்சோமோ, எதை அமல் செஞ்சோமோ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? என்னமா செய்ய வேண்டியது? அசீம் சொல்லுமா, என்ன செய்ய வேண்டியது இருக்குது? முதல்ல கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும்.
அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் கல்வியை கொடுக்கணுமோ அந்த தாக்கத்துக்கு உட்பட்டு, இப்படி நமக்கு சக்திக்கு உட்பட்டு உங்களை என்ன செய்யறோம், வழிகளை காண்பிக்கின்றோம். ஒரு முழு பங்களிப்பு நீங்க தரீங்க. கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு வகுப்பு நடந்துச்சா இல்லையா? எப்ப நடந்துச்சு? ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் உறங்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணி, தியாகம் பண்ணி எந்த கிளாஸுக்கு வந்தீங்க? JYM. இதனால எத்தனை கிளாஸ் நடந்திருக்குது? 24. பின் இன்ஷால்லா நாளைக்கு நடக்க போறது 25. இப்ப எண்ணிக்கையை வச்சு நம்ம பெருமை கொண்டா போதுமா? எத்தனை கல்வி நம்ம படிச்சிருக்கிறோம்? அப்படிதானே? 24 வகுப்புல என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஓரலா சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர் வரலாறு பார்த்திருக்கிறோம். மார்க்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எப்படி பாடுபட்டாங்க, நம்ம படிச்சோமா இல்லையா, பார்த்தோமா இல்லையா, ஒரு பயனுள்ளதா இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப இவ்வளவு மார்க்கத்தை அவர்கள் பாடுபட்டு பிற மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். தெளிவு கிடைச்சதா? குர்ஆனை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சாதாரண ஒரு வேதமா பாப்பியா? பார்க்க மாட்டேன். தொழுகாம இருந்தா அது பாவமா? பாவம் இல்லையா? பாவம். போதை பொருளை உட்கொள்ளலாமா, சாப்பிடலாமா? போதை ஏற்படுத்தக்கூடியதை நம்ம பயன்படுத்தலாமா? கூடாது. மற்ற இளைஞர்களை விட இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. அப்படிதானே? ஒரு தெளிவும் தக்குவாவும் நேர்வழி உங்களுக்கு கிடைச்சிருக்குதா இல்லையா? இத மக்கள் மத்தியில் நம்ம சொல்லணுமா இல்லையா? கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தோழர்கள், சக தோழர்கள் ஸ்கூல்களை நீங்க பார்க்கலாம். போதை பொருள் பயன்படுத்தக்கூடிய பசங்க இருக்கிறாங்களா இல்லையா? பாக்குகளை வாயில வச்சு போதையோட சுத்தக்கூடிய பசங்க இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இப்படியான பசங்களுக்கு நம்ம பெற்ற கல்வியை எடுத்து சொல்லணும்னு சொன்னா அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியை நாம் ஆதரவு வைத்து தொடங்கப்பட்டதுதான் அல் மதரசத்துல் ஹக் மாணவ பேச்சு பயிற்சி மன்றம். இது எப்பெல்லாம் நடக்கும்? மாதத்திற்கு 2 முறை. செகண்ட் சாட்டர்டே, 4th சாட்டர்டே நடக்கும். உங்களுக்கு எப்படி அந்த மதரசாவுடைய நேரங்கள் 6:30 to 7:30 நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா? அந்த நேரங்கள் நடக்கும். அதுல எத்தனை கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கிறோம்? எத்தனை கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோம்? 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோம். 11 வயசுல இருந்து 13, 13 வயசுல இருந்து 15 அல்லது 14, 15க்கு மேல, இப்படி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோமா? அந்த 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 2-3 பேர் உரை நிகழ்த்துவார்கள். அதே போன்று அந்த 13க்கு மேல் இருப்பவர்கள் அவர்களும் உரை நிகழ்த்துவார்கள் ஒருவர் சார்பா. அதுக்கு கீழே இருக்கிறவங்க பாங்கு பயிற்சி, இக்காமத் பயிற்சி. அதுக்கு கீழே இருக்க மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த மேடையில பயம் போகணும். மேடை பேச்சுன்னு சொன்னா பயம் போகணும். சமீபத்தில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்முடைய கிளை சார்பாக. அப்போ மாணவர் யார்? 2 பேர் நம்ம சொல்லியிருந்தோம்னா ஷாரிக், அஹனாப். அன்னைக்கு காலையில் தான் சொன்னோம், நீங்க அலிஃப் பாத்தா மகாரஜுல் ஹுரூஃப பா என்பது 2 உதடுகளிலிருந்து வந்தது அப்படிங்கிறத டெஃபினிஷனோட அந்த மக்கள் மத்தியில சொன்னோம். அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் அந்த மாணவர்கள் திணறாமல் சொன்னார்கள். என்ன காரணம் அப்படின்னா, மைக் அவன் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்கறது இல்லை, தினந்தோறும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவன் நீங்க பழக்கப்பட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா உங்களாலேயும் முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஃபர்ஸ்ட் மைக்கை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்தியா இல்லையா? மயக்கம் போட்டு விழுந்துட்டான். தூக்கணும், தூக்கி வீட்டுல இருந்து உட்காந்து தண்ணி கொடுத்து அப்படி இருந்த பையன் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த அவையுடைய முதன்மையான கிராத் ஓதறதுக்கு தயாராயிட்டார். பரக்கல்லாஹ் ஃபீக். இன்ஷா அல்லாஹ் ஓதுவார். எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னா, மாணவர்களையும் எல்லோருக்குமே முடியும். உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. நீங்க ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய உங்களுடைய சக்தி, ஆற்றல் இருக்குதா இல்லையா? எந்தெந்த விஷயத்துக்கோ நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், யாரையோ ஃபாலோ பண்ணி போறோம், எவனோ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. நமக்கு இரவு நேரத்தில் அவனுக்கு பகலா இருக்கும், அவன் விளையாடுறது நேரத்தை ஒதுக்கி உட்காந்து நம்ம பார்க்கிறோம். என்ன விளையாட்டு? ஃபிஃபா வந்துச்சா இல்லையா? கால்பந்து, ஃபுட்பால் உட்காந்து இங்க பார்க்கிறோம், முயற்சி செய்யறோம். இது என்ன பயன் இருக்குது? இந்த மார்க்கத்தை கற்ற நம்ம, தெளிவான சத்திய பாதை அடைந்த நம்ம பேச்சாற்றல, எழுத்தாற்றல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ்
எப்படி சமூக வலைத்தளங்களிலும் நீங்கள் பங்காற்ற வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறோம். நீங்க எல்லாருக்குமே மொபைல் போன் இருக்குது. அந்த மொபைல் போனை எப்படி சமூக வலைத்தளங்களை எப்படி மார்க்கத்தை சரியான முறையில் நீ பயன்படுத்தணும், அதுக்கு இன்ஷா அல்லாஹ் வழி காண்பிக்கப்படும். குறிப்பிட்ட கேட்டகரிகள் அதுக்கு ஒதுக்கப்படும். ஒரு போஸ்டர் நீ எப்படி எடிட் பண்ணி ஒரு குர்ஆன் வசனத்தை மக்களுக்கு நீ சொல்லுவது, ஹதீஸை எப்படி சொல்வது, ஒரு வீடியோ சரியான முறையில் எப்படி கொண்டு போவது, அது உங்களுக்கு வழி காண்பிக்கப்படும். நீ போனோட தொடர்போடு இருக்கிற உனக்கு வேலை கொடுக்கப்படணும், உனக்கு வழிகாட்டப்படணும். கண்டிப்பா அந்த ஆற்றல்கள் நீ உன்னால பயன்படுத்த முடியும். அப்படித்தான் ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த அவையை குர்ஆன் வசனங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து சில வசனங்களை ஓதி ஆரம்பிப்பதற்கு அஹ்னாஃப் இருக்கிறாங்க. இந்த மாணவ பேச்சு பயிற்சி மன்றத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஒரு 15-16 வயசு அடையறக்குள்ள உனக்கு ஒரு நல்ல ஒரு இல்மு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்க. ஜமாத்தோடு நீங்க ஒன்றிணைக்க வேண்டும். எதுக்காக தெரியுமா? வெளியே பார்க்கிறோம் இன்னைக்கு பல்வேறு கொள்கை குழப்பங்கள் இருக்குதா இல்லையா? இப்ப தம்பிங்களை வந்து கவனிச்சுக்கோங்க. ஒரு 15 வயசு 16 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா JOM உறுப்பினர் ஃபார்ம் இருக்கு, இப்படிதான் இருக்குது. அதோட பேர்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். எதுக்கு? உங்களை கஷ்டப்படுத்துறக்கா இல்ல, என்ன நினைவுபட தொழுக வரலையா, கரெக்டா குர்ஆன் ஓதி அந்த JOM ஒருங்கிணைப்பு அடிப்படையில் அந்த உறுப்பினர்கள் ஃபார்ம்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த 15 வயசு கேட்டகரியில பசங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்து போட்டோ விட்டு இங்க உங்களுடைய அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு அதுல வரக்கூடிய காலங்களில் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம், வகுப்புகள் ஃபாலோப்புகள். ஏன்னா மற்ற மதரசை ஒரு வயசு வரை இருக்கும், அதுக்கடுத்து மற்ற மதரசை தாண்டி போயிட்டான்னு சொன்னா காலேஜுக்கு போனா அதுக்கப்புறம் தொடர்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ மற்ற மதரசாவிலிருந்து முடித்து ஒரு 16-18 வயசு ஆகி அவன் தாண்டி வரும்போது அவனுக்கான ஒரு களம் இல்லை என்கின்ற ஒரு குறை வைக்கப்படுது. வரும்போது அதோட சின்ன பையனா இருக்கிறான், அப்படிதானே? அப்ப இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான ஒரு அவையும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. உங்களுடைய முழு பங்களிப்புகளும் என்ன தர வேண்டியது இருக்குது, நீங்க தர வேண்டியிருக்கின்றது. உங்களை போன்ற இளைஞர்களாக அன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள், அப்படித்தானே? எல்லோரும் அன்றைக்கு அவங்க இளைஞர்களாக இருந்து தன்னுடைய இளமை அவர்கள் அந்த காலத்துல கொடுத்தாங்க. இப்ப எல்லாருமே நம்ம பார்க்கிறோம், ஜமாத்தோடு ஒன்றிணைனாலே வயசான காலத்தில் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த பள்ளியோட அடிப்படை உருவாக்குவதற்கு முன்னாக இவர்கள் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, இளம் வயதில் இருந்தார்கள். இப்பொழுதும் பணிகளில் இளமையாகத்தான் இருக்கிறார்கள். தோற்றத்தில் வேண்டுமானால் தங்களுடைய இளமை இழந்தது போன்று காட்சியளிக்கலாம், ஆனால் எப்படி இருக்கிறாங்க பணிகளையும் இன்றைக்கு என்ன பண்றாங்க, நம்ம இந்த வயசுல தூக்க வருது, அப்படிதானே? 7 மணிக்கு டைம் கிடைச்சா தூங்குவோம். எல்லாம் உறக்கத்தை எல்லாம் தட்டி விட்டுட்டு எதுக்கு வந்திருக்கிறாங்க, உங்களை என்ன செய்யணும், பூஸ்டப் பண்ணணும், மாணவர்களை பூஸ்டப் பண்ணணும். அப்போ உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க வந்துட்டாங்க, அப்படிதானே? தன்னுடைய செயல்பாடு இன்றும் ஒரு இளைஞர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரி, இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி. இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த துவக்க நிகழ்ச்சியில சில கருத்துக்கள் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக கிளையின் சார்பாக பல செய்திகளை சொல்ல இருக்கிறாங்க. நல்ல உன்னிப்பா கவனமா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மன்றத்தின் மூலமாக ஒரு சிறந்த முன்மாதிரியையும் ஒரு சிறந்த வழிகாட்டுதலையும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டுமே தவிர பெருமை அடிப்பதற்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, பேச தெரியும், மை கொடுத்தா தைரியமா, பெருமைப்படுத்துறதுக்காக. அப்ப எதுக்கு நான் இது சொல்றேன், உன்னுடைய குவாலிட்டி புரியறதுக்கு, உன்னுடைய அந்த பலத்தை புரியறதுக்கு தான் நான் வந்து சொல்றேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் 25 நம்ம தாண்டிட்டோம் மன்றத்தா அப்படி பெருமைப்படுத்துறதுக்காக இல்ல. எல்லாம் பயன்படுத்திட்டு மார்க்கத்துக்கு முரணா இருந்தா அது பயனற்றது. புரிஞ்சுதா? நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள் நல்ல தஹஜ்ஜத் தொழுகிறோம், இஹ்லாஸ் இல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்க்காக இல்ல, மக்களுக்காக இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படியானால் இந்த எண்ணிக்கைகள் இது போன்ற மக்களுக்கு முன்னால் நம்ம பிரகடனப்படுத்த எதுக்குன்னு சொன்னா அவருடைய பங்களிப்பும் உங்களுடைய பலத்தையும் அவ்வப்போது உறுதிப்படுத்துவதற்காக அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சொல்லப்படுது. அன்புக்குரிய மாணவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த துவக்கத்தின் ஆரம்பமாக நம்முடைய மாணவர் அல் மதரசத்துல் ஹக்கில் படிக்கக்கூடிய மாணவர் கிட்டத்தட்ட ஒரு ஜுசு முழுமையா மனனம் செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு முன்னால் சில குர்ஆனிலிருந்து சில இறைவசனங்களை ஓதி இந்த உரையை, இந்த மன்றத்தின் துவக்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வைப்பார். ஓத ஒருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها قاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة. அளவற்ற அல்லாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை. அது தீயோரை தாழ்த்திவிடும், நல்லோரை உயர்த்திவிடும். பூமி நடுக்கத்தால் நடுக்கமடைய செய்யும் போது, இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது, பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும். அப்போது நீங்களும் 3 பிரிவினர்களாகி விடுவீர்கள். முதலாமவர் வலதுபுறத்தார் நிலைதான் என்ன என்பதை அறிவீர்களா? இரண்டாமவர் இடதுபுறத்தார் நிலைதான் என்ன என அறிவீர்களா? மூன்றாமவர் நம்பிக்கையில் முந்தியவர்கள், மறுமையிலும் முந்தியவர்களே ஆவார்கள். இவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாகப்பட்டவர்கள். இவர் பாக்கியங்களுள் சுவனைச்சோலைகளில் இருப்பர். முன்னவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட கட்டிகளின் மீது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள் அழகான முறையில் தன்னுடைய இனிமையான பொருள் அழகான முறையில் ஓதுவதோடு அதுக்குண்டான தர்ஜுமா அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அருள் புரியட்டும், அவருடைய ஓதலையும் பலப்படுத்தட்டும். அடுத்தபடியாக நம்முடைய மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தின் செயலாளர் மாணவர் முசாப் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த வருவார் அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் நாட்டத்தால் அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தினுடைய துவக்க நிகழ்ச்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த துவக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைத்திருந்திருக்கும் கோவை புறநகர் மாவட்ட தலைவர் மலங்குபாய் அவர்களையும், மேலும் கோவை புறநகர் மாவட்ட மக்தப் மர்சா பொறுப்பாளர் சேட்டுபாய் அவர்களையும் அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது மஸ்ஜிதுல் ஹக் பள்ளியின் தலைவருமான அமீர் அம்சாபாய் அவர்களையும், மேலும் செயலாளர் நிஜாம்பாய் அவர்களையும், மேலும் பொருளாளர் அப்பாஸ்பாய் அவர்களையும்
அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது பள்ளியின் இமாம் மற்றும் மன்றத்தினுடைய தலைவருமான உஸ்தாத் அப்துல்லா ஃபிர்தௌசி அவர்களையும், மேலும் நமது பள்ளியின் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் அல் மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் என எனது முன்னுரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை வழங்கிய நமது மன்றத்தின் செயலாளர் மாணவர் முஸ்தாக் அவர்களுக்கு சுக்ரன் சார்பாக ஒரு பதட்டம் அப்படிதான். தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், நல்லா வரும், போக போக பழகும். இதான் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்த விஷயம். இதான் ரெண்டாவது பெரியவங்களா உட்காரும் போது ஒரு பதட்டம் இருக்கும். வரக்கூடிய காலங்களில் சீராகும். சரி, அடுத்தபடியாக நம்முடைய மதரசத்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றத்தின் சிறப்பு அழைப்பாளர்களாக நமது கோவை புறநகர மாவட்ட தலைவர் மலன்பாய் அவர்களை மாணவர்களுக்கு உபதேசம் செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய மாவட்ட பொறுப்பாளர்களே, கிளை தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, இந்த மன்றத்தை ஏற்படுத்திய இமாம் அவர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் கிருபையினால ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகுது. இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இளைஞர்களால தான் முடியும். இஸ்லாமிய வரலாற்றில் யாரெல்லாம் இளைஞர்கள் என்னென்ன சாதனை பண்ணாங்க யாரும் சொல்ல முடியுமா? நீங்கள் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணீங்கல்ல. 15 வயசு மாணவர்கள் செய்த சாதனை, 16 வயசு 17 வயசு சாதனை. எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. சொல்லுங்க, அந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சாதனையாளர் யார்? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பையன் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. உஸாமா ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு போர் படை தளபதியாக நியமிக்கப்பட்டார் 17 வயசுல. கேள்விப்பட்டீங்களா? வரலாறு கேள்விப்பட்டு மறந்துருப்பீங்க. என்ன அந்த கிளாஸ் எதை சொல்ல வராருன்னு தெரியாது இல்லையா? அந்த மாணவர்களாக இருக்கும்போது 17 வயசுல ஒரு போர் படைக்கு தளபதியாக நியமிக்கப்படுறாருனாக்கா அவங்கள்ட்ட எவ்வளோ குவாலிட்டி உண்டாயிருக்கும், எப்படி அவங்க வளர்த்திருப்பாங்க, எப்படி வளர்ந்துருப்பாங்க. அதற்கு பின்னாடி பெரும்பாலும் சஹாபாக்கள் அந்த போருக்கு பின்னாடி அவருக்கு கட்டுப்பட்டு போறாங்க. ஆயிரக்கணக்கான படை கூட்டத்தில் சிறு வயதுள்ள ஒரு தளபதியாக. அப்போ மாற்றங்கள் எங்கிருந்து வரும்னு சொன்னாக்கா, இது நல்ல ஒரு பேச்சு மன்றம். நம்ம அப்படி ஒன்றும் கோயம்புத்தூர்ல நம்ம அப்படி இல்லை, மாணவர்களுக்காக ஏற்படுத்தலை. நம்மளோட பள்ளிகளின் கிளாஸு வகுப்புகள் உங்களை மாணவர்களை முன்னேற்றணுங்கிறதுக்காக வேண்டி ஜேயுஎம் சொல்லி ஒரு அமைப்பு, பெண்களுக்கு அதே போல இருக்குது, பெண்களுக்கு உண்டான அமைப்பு. 20 வயசு ஆச்சுனாக்கா ஜமாத்தோட ஒரு உறுப்பினர் சேர்ந்து அதில் பயணிக்கலாம். என்ன நோக்கம்? இதோட நோக்கம் என்ன? நன்மை ஏவி தீமையை தருது.
நன்மை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொன்னாக்கா நம்மள்ட்ட அந்த செயல்பாடு இருக்கும், நம்மள்ட்ட ஒழுக்கம் இருக்கணும், நம்மள்ட்ட நட்பண்புகள் இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு செய்தி சொல்கிறோம், அவங்க கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணி சொல்லணும், நம்ம அது மாதிரி நடக்கணும். சொன்னால் தான் கேட்பாங்க, சொல்லாமல் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மளை முதல்ல யார் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? வீட்டில் உள்ளவங்க. என் பையன் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் பரவாயில்ல, என் தம்பி பரவாயில்ல. அண்டை வீட்டாருன்னு சொல்லுவாங்க, இந்த பையன் பரவாயில்ல, இந்த பையன் எங்கள் மனசாக போகிறான், அந்த மனசால் நம்ம பிள்ளையும் சேர்த்திடுவோம். சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அந்த மாதிரி மதரசா இன்னைக்கு அந்த மாதிரி இருந்து வந்தவங்க எத்தனை பேர்? அப்போ ஒரு இளைஞராக இருந்து பணியாற்றினவர்கள் தான் இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்காங்களோ, பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள், அல்லது உலகத்திலேயே நீங்கள் எடுத்த உலகத்தில் உலக கல்வி படித்த அறிஞர்களாக இருக்கட்டும், அவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பெரிய பெரிய அறிஞர் வந்தார். ஏபிஜே அப்துல் கலாம் வந்தார். எங்கிருந்து வந்தார்? சாதாரண ஒரு வீட்டில் புத்தகம் படிக்கிறதுக்கு கூட ரோட்டில் உள்ள விளக்கில் உட்கார்ந்து படித்தேங்கிற வரலாறு. ஜனாதிபதி ஆனார், நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சார் இல்லையா? அப்படி எங்கிருந்து வந்தார்? அப்படி முயற்சி யாரோடது? எந்த கல்வி ஆனாலும் சரி. அதே போல் இந்த மாணவர் மன்றத்தில் நீங்கள் ஒன்று உறுதி ஒரு மனசில் வச்சுக்கணும், இந்த மதர்சா யூனிஃபார்மோட இங்கிருந்து நம்ம போகிறோங்கிற நினைப்பு வந்துடக்கூடாது. இப்படி ஒரு கிளாஸ் நடக்குதா, நம்ம படிச்சுட்டு வெளியே போயிட்டோமா, அந்த கிளாஸு கட்டணம் ஆகும். அந்த கிளாஸு கட்டணம் ஆனதான் ஒரு தொடர்பு இருக்கும். நீங்கள் 10ஆவது படிக்கிறீங்க, 12ஆவது படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் என்ன வயசு வரைக்கும் படிக்கலாம். ஆனால் தொடர்பு எங்கே இருக்கணும்? இந்த மாணவர் மன்றத்தில் இருக்கும். நன்மை ஏவி தீமையை தடுக்கணுங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். தீமையான செயல் இருந்ததுனாக்கா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் இருந்து என்னை பாதுகாப்பார். என்ன சொல்லணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்விடத்தை நம்ம பாவம் மன்னிப்பு கேட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ். சின்ன விஷயத்தை கெட்ட விஷயங்கள் நமக்கு தோணுச்சுனாக்கா சொல்ல வேண்டிய முதல் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஷைத்தானிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம். அப்போ இந்த மாதிரி ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும். நீங்கள் நல்லா படிக்கணும், படிப்பில் கவனம் செலுத்தணும். நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் சரி, அரபி துறை எடுத்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை நல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதனாக வாழணும்னு சொன்னால் நம்ம முழுக்க மார்க்கத்தை, அதாவது மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும். குரானை இஃபுது பண்ண ஆரம்பிச்சிட்டானாக்கா, குரானை இஃபுது பண்ண ஆரம்பிச்ச மக்கா எந்த கித்தாபுகளை கொடுத்தாலும் உடனே வாசிப்பு தன்மையில் ஈஸியாக படிச்சிருவாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு நியமத்தை செஞ்சிருக்கிறான். அப்போ நம்ம எந்த படிப்புக்கு போகிறாங்க, நமக்கு என்ன வேணும்? ஒரு இஃபுதோட முக்கியத்துவம் வேணும். அதே போல் நேரம் கிடைக்கும் போது செல்போன்களை நம்ம பயன்படுத்துறது, இன்ஷா அல்லாஹ் அந்த மாணவ மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சியாவது செல்போனை எப்படி பயன்படுத்துறதுங்கிற விஷயத்தை நம்ம உங்களுக்கு ஒரு கிளாஸ் வகுப்பாக எடுத்து சொல்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாம், எதெல்லாம் பயன்படுத்தின நன்மை, எப்படி நம்மளை பயன்படுத்துறதுக்காக நம்ம மூளையை அந்த ஃபோன் செட் பண்ணி வச்சிருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது. இன்னைக்கு ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அத்தியாவசியமாகி போச்சு. ஆனால் அதில் நம்ம மாட்டாமல் இருக்கணும்ல. ரீல்ஸ் பார்க்குறவங்க எத்தனை பேர்? எல்லாரும் ரீல்ஸ் பார்க்கணும் இல்லையா? ரீல்ஸ் பார்க்கணுமே இல்லையா? அப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம டைம் ரீல்ஸ் பார்க்கறது பிடிக்கிறது எல்லாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம அது எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க, 1 நிமிஷம், அரை நிமிஷம், இப்படி நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம போயிட்டே இருக்கும். அப்போ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கிருந்து என்ன படிச்சுட்டு போனாலும் இந்த மன்றத்தோட, இந்த பள்ளியோட, இந்த ஜமாத்தோட நீங்கள் தொடரணும். அது நமக்கு என்னாகும், ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு கல்வி சொல்லி தந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ இது தௌஹீது சொல்றத தவிர வேற எந்த இதுக்கும் நம்ம கொடி பிடிக்கிறது மக்களை ஆள் பிடிச்சது கிடையாது. ஜமாத் நம்ம என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கோமோ இன்னைக்கு வரைக்கும் அதன் அடிப்படையில் தான் பயணிக்கப்படுது.
என்ன இந்த ஜமாத்து ஷிர்க்கும் ஒழிக்கணும், பித்அத்தை ஒழிக்கணும், தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஜமாத்து. ஒன்றும் புரிஞ்சுங்களா? நமக்கு இங்கே ஒரு பள்ளிவாசல் உண்டாச்சு, இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். முதல்ல இப்படி ஒரு செய்தியை தௌஹீதை சொல்லணும், அல்லாஹ் தூதரையும் பின்பற்றணும் சொன்னதுக்கு அடிச்சாங்க, ஒழிச்சாங்க. எது? இந்த மார்க்கத்தை அப்படித்தான் இருந்த இஸ்லாமிய அடிப்படையில் சமுதாய மக்கள் எப்படி இருந்தாங்க ஆரம்ப காலத்தில்? அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி சரியா சொன்னானாக்கா அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லி முடிச்ச கௌதூல் பிடிச்சி முக்கிட சமுதாயம் இது. அல்லாஹ் விட்டுட்டு அப்துல் காதர் ஜெயிலானியை தான் முதல்ல சொல்லணும். என்ன நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றேன்? அவ்வளோ அறியாமையில் இருந்த மக்கள், அவ்வளோ தௌஹீத் சொல்ல போனதுக்கு அடி உதையும் வாங்கி இருக்குது, வெட்டுக்கள் வாங்கி இருக்குது, உயிர்கள் பலியாகி இருக்குது. இன்னைக்கு அல்லாஹ் அலைஹி கொண்டு என்ன இல்லை, இன்னைக்கு நம்ம சொல்ற செய்தி சரியான செய்தி தான், நம்ம தான் சரியில்லை அப்படிங்கிற நிலைக்கு அந்த மக்கள் வராங்க. இனியும் சொல்ல போனா அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் பொறுப்பாளர் பிள்ளைகளும் அல்லது பேர பிள்ளைகளும் நம்ம ஸ்கூல்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. அல்ஃபித்ரா ஸ்கூல் நடத்துறமா தெரியுமா உங்களுக்கு? ஜமாத் என்னென்ன பணி செய்யுது? அல்ஃபித்ரா ஸ்கூல் நடத்துது. இன்ஷா அல்லாஹ் 5வது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் +2 வரைக்கும் கொண்டு வரதுக்குண்டான முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதே போல அன்னூரா இஸ்லாமிக் கல்லூரி நடக்குது பெண்களுக்காக வேண்டி. அதுல 2 கல்லூரி நிற்குது. ரியாலு சாலியாத் இடம் இல்லைங்கிறதுக்காக 2 அமைச்சிருக்கும். இஃபுல் மதர்சா பார்ட் டைம்ல நடக்குது, தங்கி படிக்கிற மாதிரி நடக்குது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த ஏற்பாடு நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட நாட்டத்தினால கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல ஒரு காலேஜ் உண்டாக போகுது இஸ்லாமிக் சம்பந்தமாக. உலக கல்வி இல்லையா? இருக்கு. 5வது படிச்சுட்டு வந்துட்டானாக்கா இஃபுல் பண்ணலாம். 5வதுலேருந்து படிச்சுட்டு வந்தோம்னாக்கா இஃபுல் பண்ணலாம். இஃபுல் பண்ணா 9 வருஷம் நீங்க அந்த கல்வி நிறுவனத்தில் பயணிச்சானாக்கா ஒரு ஆலிமாகலாம், இஃபுல் முடிச்சிடலாம், 8th 10th +2 முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்குது. அது ஒரு 6 கோடி ரூபாய் இடம் வாங்கி இருக்கிறோம். அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதுக்குண்டான பணிகள் செய்யுது. இதெல்லாம் யாருக்காக செய்கிறோம்? நமது பிள்ளைகள் படிக்கணும். கல்வியின் மூலியமா தான் ஒரு சமுதாயத்தை என்ன பண்ண முடியும்? வென்றெடுக்க முடியும். கல்வி தானே. ஒரு ஸ்கூல்ல போன ஒரு வாட்ச்மேன் இருக்கு. அப்படி ஏன் ஒரு வாட்ச்மேன் ஆகிறாரு? அதே ஸ்கூல்ல ஒருத்தர் எச்சமா இருப்பாரு இல்லையா? 1000 பேத்துல ஒரு ஆள் ஆகணுமா? 1000 பேத்துல ஒரு ஆள் ஆகணும். 1000 பேத்துல ஒரு ஆள் ஆகி 1000 பேர்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூல் நடத்த எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னாக்கா அது நிர்வகிக்கக்கூடிய பிரின்சிபலா இருந்தா யாரு? அவர் ஹெட் இல்லையா? அந்த 1000 பேர்த்தையும் அவர் நிர்வகிப்பார். அப்படி ஒரு ஆளாகத்தான் ஒவ்வொரு துறையிலும் நம்ம வரணும். நம்ம படிப்புல கவனம் இல்லாமல் விட்டானா எங்க வருவோம்? ஒரு வாட்ச்மேனா போவோம். நிறைய தொழில் இருக்குது, தொழில குறை சொல்றதுக்கு இல்லை. நமக்கு அந்த கிரேடுல பார்த்தோன்னா ஒவ்வொரு தரமா கீழே இறங்கும். அடுத்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டு, அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட்டு, அப்புறம் லேபர் போஸ்ட்டு, ஏன்னா வாட்ச்மேன். இந்த மாதிரியான தரங்கள் ஏன் வித்தியாசப்படுது? கல்வி படிச்சனால மேல போய் உட்காந்து இல்லையா? அதானே, கல்வி படிச்சனால மேல உட்காந்துக்க. கல்வி குறைவா இருந்தனால வாட்ச்மேன் அதே இடத்துல. அப்படி இருந்தா அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் எல்லா கல்வியும் கிடைக்கும் இல்லை. முயற்சி செய்தால் சாதிக்க முடியும். முயற்சி செய்தால் சாதிக்க முடியும். இந்த முயற்சி எங்க இருக்குங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கே நம்ம ஆள் மனசுல என்ன வேணும்? பதிய வச்சுக்கணும். ஆள் மனசுல பதிய வச்சாதான் நம்ம இன்னதான் ஆக போறோம், இப்படித்தான் போகணும், நம்ம எதை படிச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தை நமக்கு நிறைய அந்த மாதிரி வகுப்பு இருந்தாலும் உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப அந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டானாக்கா நம்முடைய இலக்கு எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுக்கணும்.
அப்போ அந்த இலக்கோட நம்ம பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். செய்யுமா இன்ஷா அல்லாஹ். அதே போல நீங்க ஒவ்வொருவரும் நீங்க எவ்வளவு வயசு ஆனாலும் சரி, என்ன வயசுக்கு நீங்க போனாலும் இந்த பள்ளியோட தொடர்பு வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் பள்ளியோட தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்படி ஈமான் அதிகரிக்கும்? பள்ளியோட நம்ம தொடர்பு இருக்கோம், சூறா ஓதுறோம், அதோட அர்த்தம் தெரியுதா? தெரியல. தெரிஞ்சா கவலைப்படுறோம். இந்த விஷயம் சொல்றாங்களா, இப்படி இருக்குதா, இதெல்லாம் செஞ்சு. அப்ப நல்ல செய்தி கேட்டா தான் என்ன ஆகும்? மனசுக்குள்ள நல்லெண்ணங்கள் வருது. இது எப்படி நம்ம சரி, இதுல எப்படி தவிர்த்து இருக்கிறது? அப்படி அந்த செய்தி கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுதான் பள்ளியோட தொடர்பு வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நம்மளோட வயசு, படிப்பு, மதரசா யூனிஃபார்ம் போட்டனால தான் இங்க இருக்கணும் இல்லை. நாளைக்கு மதரசா யூனிஃபார்ம் போடாட்டாலும் நீங்க எப்படி பாரு, அப்துல்லா உட்காந்துருக்காரு, மற்ற மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரியான கிளாஸ்ல நீங்க இருந்ததா தெரிஞ்சா வந்து உட்காந்துக்கணும். அதுக்கு உண்டான அரவணைப்பு, ஒத்துழைப்பு, நம்மளால என்ன படிக்க முடியும், ஒவ்வொரு முயற்சியும் நீங்க மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கணும். நம்ம இப்படித்தான் இருக்க போறோம், நிச்சயமா மாற்றங்கள் உண்டாகும். நம்ம வெளியே போய் ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜில் போய் படிக்க, ஒரு ஸ்கூல்ல படிக்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு கிளாஸ் 30 பேர் 40 பேர் இருப்பாங்க. அந்த ஸ்கூல் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட அணுகுமுறை நல்லபடியா இருந்தானாக்கா அந்த மக்களை நம்ம இந்த பக்கம் கூப்பிடலாம். அதே போல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது, சிறுவராக நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். முக்கியத்தில் என்ன முக்கியம்? நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நல்ல நண்பர் எப்படி, உதாரணத்துக்கு எப்படி நல்ல நண்பருக்கு தெரியும்? என்ன விளையாட்டு இருந்தாலும் ஐயால சொலா, ஐயாலல் ஃபலா அப்படின்னு சொன்னாக்கா வா போட பாங்க கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களாக இருக்கணும். தொழுகைக்கு பாங்க கேட்டானே சொல்லணும், உடனே வா தொழுகை போகலாம். நல்ல செய்தி கேட்க வா அங்க போகலாம், கேட்ட அதுக்கு நான் வரமாட்டேன். எங்க விளையாட போனாலும் சரி, என்ன கேம்ஸ் விளையாட நேரமாச்சா அந்த இடத்த விளையாடணும். அல்லது அதில் முன்ன பின்ன ஆயிடுச்சா ஒரு ஜமாத்து போட்டு தொழுதல், அதற்குண்டான ஏற்பாடு. எப்போ தொழுகையை நம்ம விடக்கூடாது, சரியா? இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னைக்கு சொன்னார்ல, ஒரு மாணவராக இருந்து பேசி முதல்ல மயக்கம் போட்டு விழுந்தது. அதே போல இந்த மாதிரி மன்றங்கள் நாங்கள் ஏற்படுத்தும் போது ஆரம்பத்தில் எல்லாரும் மன்றத்தில் போய் நம்மளும் சும்மா தான் உட்காருவோம். எல்லாரும் பேசுவாங்க, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கும் பேசுறது கிடையாது. அதுல சலான் சொல்லி வார்த்தை வராம இப்படியே நின்றுட்டு இருப்பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இப்படியே நின்றுட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவர் நல்ல ஒரு பேச்சாளர், அல்லாஹ் அவர் மன்னிச்சிட்டாரு. சகோதரர் கோவை ஐயர் தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் வருதா? இதே போல மாற்றம் ஏற்படுத்தி ஒரு பேச்சு பண்ற ஏற்படுத்தி அது வந்து நின்னாரு. மக்களை பார்த்தாரு. நம்ம இந்த மாதிரி 10 பேர் இருப்பாங்க கிளாஸுக்கு, பார்வையாளராக போய் உட்காரலாம், பேசுறவங்க பேசுவாங்க, நம்ம பார்வையாளர் உட்காந்துக்குவோம். இப்படி நின்னானாக்கா அப்படி பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி கொஞ்ச நேரம் நின்னாரு. வேற வார்த்தையே வரல, பேசாம போய் உட்காரு, வார்த்தை வரல. பயப்படக்கூடாது. கல்வியை நம்ம படிக்க அதாவது பேச்சாளர்கள் ஆகணும்னு சொன்னா நல்லா படிக்கணும், அது எடுத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கு. எல்லாரும் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஒரு பெரிய நியாமத்தை கொடுக்க மாட்டான். ஆனா முயற்சி எடுக்கும் போது எல்லாத்துக்கும் வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். பேச்சாளர்கள்னாக்கா ஒரு 10 பேர்த்து வச்சு நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு பேச்சுத்தன்மை இருந்தால் தான் அவரை பேச்சாளரை போடுவாங்க. ஒரு நிர்வாகத்துக்கு தலைவராக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பேச்சுத்தன்மையும் அரவணைக்கக்கூடிய தன்மை இருந்தால் அவங்கள பேச்சாளராக போடுவாங்க. எல்லா துறைக்கும் தேவை இருக்கு. மக்களுக்கு உபதேசம் பண்றது வேற. இப்படி எல்லா துறைக்கும் பல தரப்பட்ட துறைகளுக்கு நமக்கு ஆள் தேவை இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நிர்வாக அட்மிஷன். நீங்க எங்க போனாலும் சரி ஒரு நிர்வாகத்தை பண்ணிடலாம். ஒரு பேச்சாளர் பேச்சு பயிற்சி எடுத்துட்டானாக்கா ஒரு நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படி கட்டமைக்கணும், யாரெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மன்றம் நல்ல சிறப்பாக நடக்கட்டும். ஏன்னா இந்த மன்றத்தின் மூலம் நல்ல அறிஞர்கள் உருவாகட்டும். ஏன்னா நம்மளும் அதன் அடிப்படையில் முயற்சி செய்யும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் என்னைக்கும் எந்த வயசுல நான் திரும்பவும் சொல்லக்கூடிய நீங்க என்ன இன்னைக்கு 15 வயசு இருக்கும்,
அடுத்த வருஷம்னா 16, 4 வருஷம் கழிச்சானாக்கா 20 வயசு. 20 வயசு என்ன ஒரு சாமர்த்தியமான ஒரு இது. 18 வயசுக்கு மேலே 17, 14 வயசு 15 வயசுக்கு மேலே சாமர்த்தியமான வயசு தான். அவங்களுக்கு ஆரோக்கியம், எதையும் எதிர்த்து கேட்கணுங்கிற ஒரு திமிரும் துணிச்சலும் வந்துடும். தப்ப கட்டாலும் கேட்கணுங்கிற வந்துடும். அந்த மாதிரியான ஒரு வயசு. அந்த மாதிரி நேரங்களில் வந்து பக்குவமாக எப்படி இருக்கணும், சாத்தியமாக எப்படி நடந்துக்கணும், அதுக்கெல்லாம் இன்ஷால்லா வகுப்புகள் நம்ம ஏற்படுத்துவோம். அப்படியெல்லாம் அந்த வகுப்புகளை கேட்டு இன்ஷால்லா நம்ம ஈமான தக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுங்க. நல்லா உதவி செய்யணும். சரிங்களா? நல்ல முயற்சி எடுங்க, முயற்சி விட்டுறாதீங்க. சிறுவரானாலும் சரி, பெரியவங்களாலும் சரி, மனசுக்குள்ள ஒரு விதையை போட்டு வச்சுக்குங்க. நான் என்ன ஆக போறேன், இப்படி செய்யலாம், இப்படி செய்யணும் அப்படிங்கிற நல்ல ஒரு எதிர்கால திட்டத்தில் வச்சுக்கோங்க. நீங்க படிச்சு எல்லாம் முடிச்சாலும் ஒரு ஜட்ஜா வரணும்னு வாங்க. ஆனா அவன்கிட்ட இல்மு இருக்கணும். இல்மு இல்லாம வந்து ஜட்ஜி வந்து என்ன ஆகும், காசு வாங்கி திரும்பி சொல்றானா, ஒரு போலீஸ்காரன் ஆகணும். நியாயமா நான் போலீஸ்காரன் வந்தானாக்கா தப்பான வேலை கூட ஒரு பொய் கேஸ் போடுவாங்களா, ஒரு வக்கீல் ஆகணும். அப்படி எல்லா துறையிலையும் நம்ம என்ன பண்ணோம் வரணும். அதுக்கு என்ன வேணும், அதுக்கு முக்கியமா நமக்கு இல்மு வேணும், அறிவு வேணும். மார்க்கத்தை அந்த குரானை நீ வச்சுக்கணும். குரானை நீங்க எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி நம்ம அதை ஃபாலோ பண்றோமோ அதன் அடிப்படையில் நமக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கல்வி கிடைக்கும். அல்லாஹ் உதவி செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மன்றம் சிறப்பாக நடப்பதற்கும் இதே போல அறிஞர்கள் உருவாக்குவதற்கும் இந்த மன்றம் முன்மாதிரியாக இருக்குங்கிற நியத்தோடு இந்த சுற்றுரை முடிச்சிருக்கேன். அழகான முறையில் உங்களுக்கு மத்தியில் நம்முடைய வளர்பாய் அவர்கள் சிறப்படைப்பாளராக வந்து மிக முக்கியமான உபதேசங்களை மாணவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு எங்களது மாணவ மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுக்ரன் சார்பாக. அடுத்தபடியாக நமது மாணவ மன்றத்தின் சார்பாக ஒரு மாணவரை ஒரு 3 நிமிடம் பேசுவதற்காக நம்ம தயார்படுத்தி வச்சிருந்தோம். அப்துல் ரஹ்மான் சொல்லி மாணவர் ஒரு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அதற்கு அடுத்த ஒரு நிகராவுக்கு சடனா நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சு அவர் பேசுறதுக்கு ஒப்புக்கொண்டார். இப்பொழுது உங்களுக்கு முன்னால் மாணவர் அன்பார் 1 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்துவார்கள். بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد அன்பிற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், அதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது உங்களுக்கு முன்னால் மார்க்க கல்வியின் சிறப்பும் இன்று இருக்கக்கூடிய நிலைமைகளும் இன்று முஸ்லிம்களின் நிலைமைகளும் என்கின்ற தலைப்பில் சில விஷயங்களை பேச ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அதுதான் கல்வி. லா ஹயாத்த இல்லா பில் இல்ம். கல்வி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அந்த கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை வெளிச்சமாக்கும். அந்த கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை உயிரோட்டும். அது இந்த உலகத்தில் உள்ள கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எமக்கு பலன் தரும். எப்போது பலன் தரும் என்று சொன்னால், எப்போது அல்லாஹ்வை அந்த கல்வி நினைவூட்டுகிறதோ, எப்போது மறுமையை நினைவூட்டுகிறதோ, எப்போது சொர்க்கத்தை நினைவூட்டுகிறதோ, எப்போது நரகத்துடைய அச்சத்தை கொடுக்கிறதோ, அப்போது தான் அந்த மார்க்கத்துடைய கல்வி பயன் தருகிறது நமக்கு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்ம் 2 வகைப்படும். ஒன்று மார்க்க கல்வி, மற்றொன்று உலக கல்வி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இந்த 2 கல்விக்கும் தரம் உண்டு.
ஃபர்து கிஃபாயா, கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், கட்டாயமாக கற்றே ஆக வேண்டும். கல்வி இல்லை கற்கவில்லை என்று சொன்னால் தண்டனை உண்டு, நாளை மறுமையிலும் விசாரணை உண்டு. இந்த உலகத்திலும் அவர்கள் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையிலும் அவர்கள் தப்பிக்க முடியாது. ஃபர்து கிஃபாயா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்தெந்த துறைகள் இருக்கிறதோ அந்தந்த துறைகளுடைய முழு ஞானங்களையும் தௌஹீத் முதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கடைசி கடமை வரை கற்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபர்து கிஃபாயா, கற்றுதான் ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இன்னொன்று ஃபர்து ஈன், கட்டாய கடமையை அல்லாஹ்வின் மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இந்த உலகம் எப்போது நிலையாக இருக்குமோ, எந்த கல்வியை கற்றால் இந்த உலகத்தை இயக்க முடியுமோ அந்த கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஈன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பது. இந்த துனியாவுடைய கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. இந்த கல்விதான் உங்களுக்கு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த கல்வியிலே எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் இந்த கல்வியை குறித்து நாளை உங்களிடம் விசாரணை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வி, அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்துடைய கல்வி இல்முத்தீன் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹுவால் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எது நம்முடைய முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது, எதிலே நம் ஆர்வத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள் முஃமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கும் பொழுது சூரா ரூம் 30வது அத்தியாயம் 7வது வசனத்திலே சொல்லி காமிக்கின்றான், அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து அதன் வெளி தோற்றத்தையே அறிகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை தெளிவாக்கி கொடுப்பானாக. எதை கேட்டோமோ அதை நம் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எந்த சொர்க்கத்துக்காக வேண்டி ஆசைப்படுகின்றோமோ அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவ மன்றத்தின் சார்பாக கல்வி முக்கியத்துவத்தை குறித்து பேசினாரு. கல்வி என்பது மிக மிக அவசியம். ஃபர்து கிஃபாயா, அதாவது மார்க்கத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது மிக 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 அவசியம். சரிங்களா? உதாரணத்திற்கு 5 நேர தொழுகை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை. அகீதா பற்றி ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை. ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொன்னோம்னா, சமூகத்துல சிலர் அதை பத்தி தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் உண்டான அந்த பொறுப்பு நீங்கிது. உதாரணத்துக்கு ஜனாசா தொழுகையுடைய சட்டங்கள் இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வகைப்படுத்துவாங்க. நேரத்துடைய குறைவின் அதனுடைய நிலையை கருதி சில வரக்கூடிய காலங்கள் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம். உள்ளது நமது கோவை மாவட்ட புறநகர் மாவட்டத்துடைய மக்க மரிசாவுடைய பொறுப்பாளர். பல்வேறு அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்குது மக்க மரிசா சம்பந்தமா. அதுக்காக நிறைய நேரங்களை செலவிடுறாங்க. அவங்க தான் துவா செய்வீங்களா? கூப்பிட்டோம்னா வந்திருக்கிறாங்க. இது முடிஞ்சது இன்னொரு மீட்டிங் இருக்கு. இன்னும் கூட நம்ம கூப்பிட்டோம்னா மாணவர்கள் தான் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? அவங்கள இருந்து இணைச்சு அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்தை அபிவிருத்தி சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை பேச வருமாறு அன்போடு சேட்டு பாய் அவர்களை அழைக்கின்றேன். எல்லாம் விடையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? டீ ஸ்நாக்ஸ் வந்து மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தயாரா இருக்கும். அப்ப சாப்பிடுறாங்க. அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பார்த்தாலும் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ நாஸி அஜ்மஹீன். அம்மா பாத்.
அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, மாவட்ட நிர்வாகிகளே, கிளை நிர்வாகிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று கூறியவனாக, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது எப்படிப்பட்ட சபை என்றால், மலக்குமார்கள் வட்டமிட்டு நமக்கு தலைக்கு மேலே அப்படியே வட்டமிட்டு மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சாதாரண சபையில் இது ஒவ்வொரு தரஜாவுடைய மலக்குமார்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில் எப்படின்னு ரோந்து சுற்றக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பணி என்னன்னு கேட்டான்னா, அல்லாஹ்வுக்கு கொடுக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே அவங்களும் ஆஜராயிடுவாங்க. அவங்களும் அந்த சபையில் அமர்ந்து இருந்துருவாங்க. அவங்களுடைய பணி என்ன கேட்டால், இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம இங்கே சபையில் இருக்கிறோமில்ல, நம்மளுடைய பெயரும் நம்மளுடைய தந்தையினுடைய பெயரையும் கொண்டு அல்லாஹ்வுடைய பதிவிடத்தில் பதிவு செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட மிக ஒரு அழகான சபையில் நம்மளை எல்லாம் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டி இருக்கிறான். இதுக்கு மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் இன்னும் மணி 8 ஆகி தூங்கி எந்திரிக்காமல் இருக்கிறாங்க? இருக்காங்களா இல்லையா? நம்ம அல்லாஹ்வுடைய அருளால் காலையில் ஃபஜ்ர்லாம் தொழுது அழகான ஒரு சபையில் நல்ல மார்க் உபதேசம் கேட்கறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் கேட்குற வேண்டி உட்காந்துருக்கோம். இருக்கா? அப்போ நம்ம அல்லாஹ்வை பொருந்தக்கூடிய அடியாளர் நம்ம ஆகிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். இந்த அழகிய மஸ்ஜிதுல் ஹக் மாணவர் மன்றம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் உதவி செய்யணும். உங்களை மாதிரி இந்த மாணவர் மன்றத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்காருல உங்கள் தலைவர், அவர் இந்த மதர்சாவில் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையனை அலிஃபுபா ஓதி, அப்புறம் அதுக்கடுத்து தான் நம்ம தக்குவா பள்ளியில் நடக்கக்கூடிய தாருதிக் ரிஃபுல் மதர்சாவில் அங்கே குர்ஆன் மனனம் செஞ்சு, அதுக்கடுத்து நம்ம ஜமாத் கீழ் நடைபெறக்கூடிய கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசி அரபிக் கல்லூரி போய் மாணவராக சேர்ந்து இன்றைக்கி பெரிய ஒரு ஆலிமாயி ஒரு மதர்சாவுடைய ஆசிரியராக இருக்கிறாரு. ஒரு பள்ளியினுடைய எங்கே அவர் ஓத ஆரம்பித்தாரோ மிகப்பெரிய பாக்கியமாக அவர் வீட்டு பக்கத்துலேயே அதே பள்ளியில் அவர் இமாமாவும் இருந்து இன்றைக்கி உங்களை மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாரு. அவர் ஒருத்தருக்கு கற்றுட்டு போனார். இன்றைக்கி அவர் கேரப்பில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவங்க இருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் 100 பேர் இங்கே என்ன அடுத்த ஒரு தலைமுறை நீங்கள் இன்னொரு தலைமுறையை உருவாக்குவீங்க. இருக்கா இல்லையா? அது மாதிரி உண்டான சூழ்நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்துடணும். நல்ல உங்களுக்கு முயற்சி எடுத்து நல்ல முறையில் படிப்பதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இங்கே ஏற்படுத்தி தரப்படுகிறது. அந்த வாய்ப்பில் நல்ல முறையில் பயன்படணும். பண்ணுவோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த மாணவ மன்றம் ஒரு சாதாரண ஒரு அமைப்பு இல்லை. இது உங்களுடைய தலைமை திறனை உருவாக்கும், தலைமைத்துவத்தை உருவாக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு குடும்பஸ்தனாக வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு மாணவனாகவும் நல்ல நட்பு உருவாக்குறதுக்கு உண்டான தலைமைத்துவத்தை உருவாக்கும், பொறுப்புகளை உருவாக்கும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை உணர்ந்து அதுக்குண்டான பொறுப்பாளர்களாக நீங்கள் சிறந்த முறையில் பங்கு வரக்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுபோக சேவை மனப்பான்மை ஏற்படுத்தலாம். இப்போ ஒரு கூட்டமாக இருந்தோம்னு வச்சுங்களேன், சேவை மனப்பான்மை தெரிஞ்சுதா? பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு ஆள் இருந்தானாக்கா நம்மகிட்ட ஒரு 10 ரூபா கேட்குறாங்க, ஒரு 100 ரூபா கேட்குறாங்கன்னா நம்ம கொடுக்க முடியுமா? முடியாது. யாரோ ஒருத்தர் மட்டும் ஒரு ஹெல்ப்பு கேட்டால் ஒரு 10 ரூபா கேட்டால் கொடுக்கலாம். ஒரு 100 ரூபா கேட்குறப்ப என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில், நம்ம ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தாராளமாக யார் எந்த உதவி கேட்டாலும் தாராளமாக நம்மளால் செய்ய முடியும். அதுதான் கூட்டமைப்புக்கு உண்டான வெற்றி. ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாருனாக்கா தனிப்பட்ட நபரத்தில் நம்ம கேட்க மாட்டாங்க. இப்போ பள்ளிக்கு வருவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கோம், பள்ளி ஹெல்ப் கேட்டு வருவாங்க. தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டு வரதை விட பள்ளியில் அவங்க தாராளமாக கேட்பாங்க. மன தைரியத்தோடு கேட்பாங்க. அந்த பள்ளிக்கு போனால் கிடைக்குங்கிற அடிப்படையில் கேட்பாங்க. அப்போ இது கூட்டமைப்புக்கு உண்டான ஒரு வெற்றி. தூக்கம் வருதா தங்கம்? சாய வேணுமா? யாரெல்லாம் தூங்குறீங்க? முடிச்சுதான் இருக்கீங்க? தூக்கம் வருதா? சரியா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இனி அடுத்து செய்ய வேண்டியது என்ன? நல்ல ஒரு தொழுகையாளியாக மாறணும். எப்பெல்லாம் தொழுகணும்? தொழுகையாளியாக மாறணும். எப்பெல்லாம் தொழுகணும்? ஃபஜருக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறது, ஸ்கூலுக்கு போகிற தொழுகிறதா? எப்போ வக்து? எப்போ வக்தோ அந்த வக்தில் தொழுதரணும். அதாவது எப்போவுமே ஃபஜருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து. முன் சுன்னத்து 2 ரக்காத்து தொழுகிறனால என்ன நன்மை இருக்குது நமக்கு?
என்ன நன்மை இருக்கு? உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் விட சிறந்தது அந்த 2 ரக்காத் தொழுகை. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்பது உலகத்தினுடைய அனைத்து பொருட்களையும் விட சிறந்ததுங்கிறாங்க. இன்னொன்று, அல்லாஹ்வுடைய அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய யார் ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறாங்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாகிறாங்க. யாருடைய பாதுகாப்பு? எவ்வளோ சிறப்பு அது! அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றா அல்லாஹ்வுக்குன்னு ஒரு சக்தி இங்கே இருக்கா? துனியாவில் இருக்கா? சர்வ வல்லமை முழு இன்மை மறுமை ரெண்டையுமே ஆட்டிப்படைக்கூடிய அல்லாஹ். அப்போ அவனுடைய பாதுகாப்பை நம்ம பெறுறோம் அன்னைக்கு பூராம இன்ஷா அல்லாஹ். சரி, அதனால் தொழுகை என்ன பண்ணோம்? தொழுகையை தவறாமல் ஜமாத்தோடு கூடிய வரைக்கும் தொழுகிறணும். எந்த எக்காரணத்தை கொண்டையும் தொழுகை விடக்கூடாது. அதே மாதிரி பெற்றோருக்கு நன்மை செய்வது. யார் நமக்கு நன்மை செய்யணும்? பெற்றோர் யார்? தாய் தந்தையர். அவங்களுக்கு நன்மை செய்வது, உற்றார்களுக்கு நன்மை செய்வது, சிறப்பாக நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவது பெற்றோருக்கு. சரியா? அதுபோல் நேரத்தை வீணாக்காமல் கல்வியிலாகட்டும் தொழுகையிலாகட்டும் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு இருக்காமல் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம இன்ஷால்லா நம்ம கல்வியை மேம்படுத்தி வளர்த்துக்கணும். சார் சொன்னார்ல, கல்வி வளர்த்துக்கணும். நமக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியான வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு நேரமே இல்லை. காலையில் எந்திரிச்சா தூங்கி எந்திரிச்சுமே ஃபோனை கையில் எடுக்கிறோம். ராத்திரி தூங்க போகிற வரை ஃபோனை கையில் எடுத்துருக்குறோம். படிக்கிறதுக்கு உண்டான நேரமே இல்லை. அப்போ அதிகமாக நம்ம புத்தகம் படிக்கிறத நம்ம கவனம் செலுத்தணும். ஃபோன்லேயே பார்த்தாலும் ஃபோனில் படிக்கிறதுக்கு உண்டான எதாவது பார்க்கணுமே தவிர தேவையில்லாத ரீல்ஸ் பார்த்துட்ருக்கிறது, ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கிறது, இது மாதிரி உண்டான இப்போ இதில் செலவு பண்ணி நம்மளோட நேரத்தை வீணாக்கக்கூடாது. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் தான். ஒவ்வொருவரும் தமது பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சால சரியா? அப்போ பொறுப்பு உணர்ந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிருக்கோம்? ஒரு மாணவர் மன்றத்தில் நீங்கள் சால வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்க போகிறோம். சரியா? ஏற்கனவே இப்போ கடைசியாக ஒரு குன்னூரில் ஒரு தனிப்பேரான சேரில் வந்திருந்தீங்க. அதில் என்ன தலை போட்டிருந்தாங்க? டீன் டுடே லீடர் டுமாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு மாணவராக இருக்கிறோம், இன்னைக்கு இளைஞராக இருக்கிறோம், நாளைக்கு தலைவராக போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த திருவள்ளூர் நடந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பு இங்கே இன்ஷா அல்லாஹ் நம்ம உருவாக்கணும். சரியா? உருவாக்குவோமா? இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி இந்த ஒரு சின்ன உரை நிலையத்திற்கு எனக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுருக்கா. அதை கேட்கறதுக்கு உண்டான பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கா. எதை கேட்டோமோ எதை கற்றுக் கொடுத்தோமோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு உண்டான எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கு உண்டான இதையும் தட்டோம். அதே போல் உங்களுக்கு முன்னெடுத்து முயற்சி எடுத்து இந்த பள்ளியினுடைய மாமாக்கக்கூடிய அப்துல்லா புரோசர்களுக்கு இன்னும் கல்வியானத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் ஆயுளும் ஆரோக்கியத்தையும் அவருக்கு அல்லாஹ் வழங்கட்டோன்னு கூட்டிக்கொண்டு வந்தாங்க. எனக்கு உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவ மன்றத்தின் அழைப்பை ஏற்று குர்ஆன் நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு உபதேசம் செய்த நமது கோவை புறநகர் மாவட்ட மக்தம பொறுப்பாளர் சேட்டுபாய் அவர்களுக்கு மாணவ மன்றத்தின் சார்பாக சுக்ரன் சார்பாக அதே நம்ம கோரிட்டு சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுக்கு மத்திய மூலியமாக பணிகள் செய்கிறாங்க அப்படின்னு. நாங்கள்லாம் உருவாகுவதற்கு எங்களுடைய இமாம்கள் உழைச்சாங்க. அது உண்மையில ஒரு பெரிய ஒரு அரும்பாடு. இந்த பள்ளிவாசல்ல எங்களுடைய இமாம் மோகுல் இமாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் எங்களுக்கு ஒதுக்கோல் கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம ஓதும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரல. நம்ம எந்த அளவுக்கு ஓதர்ல பலமா இருக்கிறது நான் உணரல. மஹரஜ் பிராக்டிஸா இருக்கட்டும், அதுல எங்க போய் உணர்ந்தேன்னு சொன்னோம்னா துருதோசியால போய் நம்ம ஓதும் போது எந்த கேட்டகரியில வச்சாங்க அப்படின்னா ஹாஃபிகளுடைய கேட்டகரியில வச்சாங்க. நீங்க ஹாஃபிதா எல்லாருமே கேட்கும் போதெல்லாம் ஹாஃபிதா கேட்பாங்க, தொழுகையை முற்படுத்துவாங்க. அதே மாதிரி தஜ்வீத் கிளாஸ் எடுக்கிறதுல தஜ்வீத் கிளாஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அங்க நம்மளை என்ன செய்யல, ஒரு குறையா பார்க்காத அளவுக்கு அந்த குர்ஆன்ல அங்க போகும்போது அது இன்னும் சொல்ல போனா ஃபிர்தௌசியால நம்ம செலக்ட் ஆகுறது ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த குர்ஆனுடைய அந்த ஓதக்கூடிய முறையில தான். கிட்டத்தட்ட நம்ம 15 நாட்கள் தாமதமாக தான் போறோம். அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சேட்டுபாயுடைய தம்பி மகனுக்கு நீங்க கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? முடிஞ்சு எல்லாருமே சொன்னாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்குது டவுட் தான். போறோம், சூரா அழகா போறோம். அல்லாவுடைய அருள், அல்லாவுடைய நாட்டம். அந்த நேரத்துல
அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய ஓதுதல் மூலமாக அதுக்கு அடிப்படையாக இங்க நம்ம படிக்கும்போது மக்கள் மதரசால கொடுக்கப்பட்ட எங்க ஆசிரியர் கவுன்சில் கொடுத்த அந்த மகரஜ் அன்னைக்கு ஓதிச்சு. அதே போன்று திருவோசியார் போனதுக்கு அப்புறம் பல அனுபவங்கள் என்னுடைய ஆசிரியர்கள் சையத் அலி பைதியா இருக்கட்டும், ஷேக் கமாலுதீன் பாய் அவர்கள் இருக்கட்டும், ஷேக் ஹாஜா துருசியா இருக்கட்டும், ஷேக் ரஃபீக் துருசியா இருக்கட்டும், ஷேக் அதே போன்று இஸ்லாய் ஷேக் அவங்களா இருக்கட்டும், ஷேக் அன்வரி ஷாஜஹான் அன்வரி அவங்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அனுபவ பாடங்கள் நிறைய கிடைச்சது. அதே போல மாணவர் மன்றம் அதே போன்று அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமா கிடைச்சது. இப்படி இந்த சிறிய மன்றத்துல பின்னாடி ஒரு பெரிய பங்களிப்பு, பலருடைய பங்களிப்பு இருக்கு சரிங்களா. அதனுடைய பங்களிப்பின் மூலமாக இன்னைக்கு நம்ம ஒரு விதையை போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது கண்டிப்பா இந்த விதைக்கு பின்னால் அவங்களுடைய உழைப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் நினைவு கொடுத்துக்கிறோம். எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்யணும், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அந்த நன்மைகள் அவங்களுக்கு போய் சென்றடையும், அதன் மூலம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு செல்ல வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய மஸ்துல் ஹக் கிளை தலைவர் அமீர் பாய் அவர்களை நமது மன்றத்திற்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல் மதரஸ்துல் ஹக் மாணவர் பேச்சு பயிற்சி மன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பேச்சு திறன்களை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர்டில் பேச்சு பயிற்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்க எல்லாருமே நம்ம ஊமையே கிடையாது, ஊமையை வந்திருக்கிறோம், எல்லாம் பேசக்கூடியதான் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்காக இந்த பேச்சு பயிற்சி அதை நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிவு அன்னி வலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி நீங்கள் பெற்றாலும் அதை பிற மக்களுக்கு வந்து எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. சரியா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் மலங்குவாய் வீட்டுக்கு முன்னால் ஒரு இசா தொழுகை முடிஞ்ச பிறகு நானும் இப்போ இமாமா இருக்கக்கூடிய அப்துல்லா ஃபுரூசி அவர்களும் இசா முடிஞ்சு மசூரா பண்ணோம். அது யாருக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் தான் பேசணும். அப்போ இமாம் அவர் கிடையாது, அவர் படிச்சுட்டு இருக்கிறார். மாணவர்கள் வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிட்டுருக்குறாங்க, அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஒரு வகுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும். நாம் இருக்க மலங்குபாய் வீட்டு முன்னாலே இப்போ அவங்களையும் ஒரு ஒருங்கிணைக்கணும், நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிற இதில் தான் நம்ம பேசணும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் கிருபையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. அவருடைய உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். சரியா? மார்க்க விஷயம் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து களைஞ்சு போகக்கூடாது. அதே மாதிரி சிந்தனையை வந்து என்ன செய்தி சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு வாங்கிக்கணும். சில பேர் வர்றீங்க அப்படியே ஓரமாக போயிடுறீங்க, சில பேர் வெறுத்தும் போயிடுறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரு அவையில் வந்து 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வரக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒதுங்கி உட்கார்ந்துடுறார், ஒருத்தர் வந்து அந்த சபையில் வந்து உட்கார்ந்துடுறார். 3 பேர் வர்றாங்க, அது ஒருத்தர் போயிடுறாரு. இந்த 2 பேர்த்த குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஒதுங்கி போனாரா இல்லையா, அவர் வந்து அல்லாஹ் ஒதுக்கிட்டான். இப்போ இன்னொருத்தர் வந்து வெக்கப்பட்டு போய் உட்கார்ந்துடுறார். அந்த சபையில் உட்காராம, சகாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க, கல்வி கற்க உட்கார்ந்துருக்காங்க, அந்த சபையை உட்காராம ஒதுங்கி போய் உட்கார்ந்துடுறார். இப்போ அந்த நபரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் அவரை பார்த்து வெட்கப்பட்டார். அப்போ இன்னொருத்தர் வர்றார், ஒரு இடத்துல கேப் இருக்குது, அந்த கேப்பில் போய் உட்கார்ந்துக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவரை அணைத்துக் கொண்டார். அப்போ மார்க்க விஷயத்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒதுங்கி போகக்கூடாது. இங்கே நம்ம பள்ளியில் எங்கே நடந்தாலும் மார்க்க விஷயம் நடந்ததுன்னா போய் கல்வி நம்ம வாங்கிக்கணும். சரியா? இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ்
அவர்கள் அடுத்தால் இந்த துவக்க நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்று ஒரு இறுதி தருணத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பல செய்திகள் நமக்கு மாவட்டத்தின் சார்பாக அதே போன்று கிளை சார்பாக பல செய்திகளை பகிர்ந்தாங்க. சொன்னாங்களா? அதனுடைய சாராம்சம் என்ன? ஜமாத்தோடு தொடர்போடு இருக்கணும். மார்க்கத்தை பின்பற்றுவது, குர்ஆன் ஓதுவது 19 வயசு வரையும் மட்டும்தானா? இது வரையும் மௌத்தாகிற வரையும், சரியா? ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் அதை மனசில் வைங்க. அதே மட்டும் நாளைக்கு ஜெயம் கிளாஸ் இருக்குது, எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க. நீங்கள் இன்னொரு மாணவர்களை அழைச்சிட்டு வரணும், அதுக்கு நீங்கள் கடமையாக இருக்கீங்க. இப்போ நம்முடைய அல் மதரசத்துல் ஹக் மாணவ மன்றத்தின் நன்றி உரை நமது மாணவ மன்றத்தின் பொருளாளர் சல்மான் அவர்களின் நன்றி உரை கூற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه الناس أجمعين. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் நாட்டத்தால் அல் மதரசத்துல் ஹக் மாணவ பேச்சு பயிற்சி மன்றத்தின் இறுதி தருணத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த மன்றத்தை எந்த தடையுமின்றி நடத்தி தந்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். மேலும் இந்த மன்றத்தின் துவக்க நிகழ்ச்சியாக நம் அல் மதரசத்துல் ஹக் மாணவ பேச்சு பயிற்சியின் செயலாளர் முஷாப் அவர்களுக்கும், குர்ஆனிலிருந்து அழகிய முறையில் சில வசனத்தை ஓதி ஆரம்பித்து வைத்த மாணவன் அஹ்னாஃப் அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மேலும் கோவை புறநகர் மாவட்ட தலைவர் மலங்குபாய் அவர்களும், கோவை புறநகர் மாவட்ட மக்தப் மதரசா பொறுப்பாளர் சேட்டுபாய் அவர்களுக்கும் நமது அல் மதரசத்துல் ஹக் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மேலும் நமது மதரசத்துல் ஹக் பள்ளியின் தலைவர் அமீர் அம்சாபாய் அவர்களுக்கும், பொருளாளர் அப்பாஸ் பாய் அவர்களுக்கும், செயலாளர் நிஜாம் பாய் அவர்களுக்கும் நமது மதரசாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மேலும் இந்த மன்றத்தின் தலைவரான உஸ்தாத் அப்துல்லா ஃபிர்தோசி அவர்களுக்கும், இங்கே மன்றத்தின் ஒன்று கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரை வழங்கிய மாணவர் சல்மான் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாவாற்றலை அதிகப்படுத்துவானாக. நமது மன்றத்தின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஷுக்ரன் ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெருளால் இந்த துவக்க நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள் அடுத்து 4th சாட்டர்டே, ஓகேவா, இந்த மந்த்துடைய லாஸ்ட் சாட்டர்டே மாணவர் சார்பாக என்ன செய்ய இருக்கிறீங்க? உரை நிகழ்த்த இருக்கிறீங்க. அதுக்கு தயாரிப்போடு இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்க பாக்குறீங்க. நேரங்கள் அதிகமாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் இதோடு மன்றம் நிறைவு பகுதிக்கு வருகின்றது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கிளம்பணும், சரிங்களா? சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك أشهد لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. சரி, என்ன செய்யணும்? உடனே எடுத்து சொல்லணுமா? அழகா இந்த லைன் போகணும். ஒருங்கிணைப்பாளர் எப்படி போய் அங்கே போய் விளையாட்டிக்கு நிற்கலாமா? ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்கணும், மாணவர்கள் அங்கே போகணும். அதுக்கு முன்னாடி பொறுப்புதாரிகள் சாயால ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியாச்சு. பொறுப்புதாரிகள் போயிருங்க. ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாணவர்கள் போங்க. ஒருங்கிணைப்பாளர்கள் என்ன செய்யணும்? சேரெல்லாம் அழகா அடுக்கி